வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் விவகாரத்தில் ஒரு புதிய ட்விஸ்ட் இப்போ எழுந்திருக்குங்க. நடிகை அபிராமி இருக்காங்களே, அவங்க ஓப்பன் அப் பண்ணி பல விஷயங்களை பேசியிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த உலகத்தில் எவ்வளவோ பாரம்பரிய கலைகள் இருந்தாலும் அதில் தொன்மையாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கிறது பரதக்கலை, நாட்டியம். நம்ம தமிழர்களோட மிகப்பெரிய அடையாளமே அந்த நாட்டியம் தான். அப்பேற்பட்ட பரதநாட்டியத்தை பயிற்றுவிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்தாபகங்கள் இருந்தாலும் ஆசியாவிலேயே மிகச்சிறந்த ஸ்தாபகம் அப்படின்னு பெயர் பெற்றது தான் நம்ம கலாக்ஷேத்ரா. சென்னை திருவான்மியூரில் இருக்க கலாக்ஷேத்ரா அறக்கட்டளை இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ருக்மணி தேவி நுண்கலை கல்லூரி ஒன்று இயங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே பரதநாட்டியம், நட்டுவாங்கம், இசை இது எல்லாத்தையுமே கற்பிக்கிறாங்க. ஸோ இதனால தான் சொன்னேன், ஏஷியாலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்தாபகம் இதுன்னு சொல்லிட்டு. இது எப்போ நிறுவப்பட்டுச்சுன்னா 1936 வருஷம் நிறுவப்பட்டது. இப்போ 2023 வரைக்கும் கூட அது உயிர்ப்போடு போய்கிட்டு இருக்கு. மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இயங்குறதா இந்த ஸ்தாபகம். ஏன்னா பல பேருமே மாநில அரசு கட்டுப்பாட்டில் இயங்குறதா நினச்சிட்டு இருப்பீங்க. அது தப்புங்க. இது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதா இருந்தால் மத்திய கலாச்சார அமைச்சகம் இருக்குல்ல, அதில் இருந்து தான் இந்த ஸ்தாபக வளர்ச்சிக்கு தேவையான எல்லா ஃபண்டும் ஒதுக்கீடு செய்யப்படும். ஸோ இந்த ஒரு ஸ்தாபகத்தில் மாநில அரசுக்கு இருக்கிற உரிமையை காட்டிலும் பல படிகள் மேலே மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபகத்தில் இயக்குனராக ஒர்க் பண்ணவங்க தான் லீலா சாம்சன் அவர்கள். சாதாரண ஆளுமை கிடையாதுங்க. பத்மஸ்ரீ விருது வாங்கினவங்க லீலா சாம்சன் அவர்கள். இவங்க கலாக்ஷேத்ராவோட இயக்குனராக இருக்கும்போது ஒரு சில அலிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணாங்க. இது போல் இவங்க இர்ரெகுலர் அப்பாயின்மெண்ட்ஸை மேற்கொள்கிறாங்க, அதாவது திறமையற்ற நபர்களை அந்த ஸ்தாபகத்துக்குள்ளே பணியமர்த்துறாங்க அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டு இவங்க மேலே எழுந்துச்சு. இது விசாரணை வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அங்கே சர்வீஸ் முடிஞ்சதும் அவங்க அந்த பதவியில் கிடையாது, ஒதுங்கிட்டாங்க. சமீபத்தில் என்ன பண்ணாங்க, சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டிருந்தாங்க. அந்த பதிவில் இது போல் கலாக்ஷேத்ராக்குள்ள ஒரு சில லீலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த கலாக்ஷேத்ராவோட தலைமையே இந்த கொடுமைக்கு முழுக்க காரணகர்த்தாவாக இருக்காங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த முன்னாள் மாணவியோட பேரை அவங்க உள்ளே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது பெரிய விவகாரமாக மாறிடுச்சு. இந்த பதிவு பரபரப்பாக பேசப்பட்ட அதே நேரம் இந்த பதிவுக்கு எதிராக எதிர்ப்பும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க என்ன இருந்தாலும் விக்டிமோட பேரில் நீங்கள் உள்ளே சேர்க்கக்கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பதிவு மிஸ் ஆச்சு, அதை விட்டுருங்க, அது வேறு கதை. இந்த கலைபரத்துக்கு மத்தியில் தேசிய மகளிர் ஆணையம் தாமா முன் வந்து விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல் கலாக்ஷேத்ராக்குள்ளே அது இது நடக்கிறத பேச்சு அடிபட்டு இருக்கு. போன வருஷம் டிசம்பர் மாதத்துலேருந்தே பேச்சு அடிபட்டுச்சு. இப்போ சமூக வலைதள பதிவுகள் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம டிஜிபி இருக்கார்லங்க, லா அண்ட் ஆர்டர் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள், அவருக்கு ஒரு பரிந்துரை முன் வச்சாங்க. சார் இது போல் ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே உள்ள என்ன நடக்குது இது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும்னு. அப்போ டிஜிபி தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இல்லைங்க எழுத்து மூலமாக எந்த விதமான புகாரும் எங்களுக்கு வரல, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் அதுக்காக வேணால் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்க்குறோன்னு சில போலீஸ் அஃபிஷியல்ஸை உள்ளே அந்த கேம்பஸ்க்குள்ளே அனுப்பியிருக்காங்க. அவங்க போய்ட்டு ஃபுல்லாக சோதனை பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தேசிய மகளிர் ஆணையம் உள்ளே என்ட்ரி கொடுக்குதுங்க. அவங்க வந்தது விசாரிச்சது எல்லாமே ரைட்டு, ஆனால் மாணவிகள் என்ன தெரியுமா சொன்னாங்க, இல்லைங்க அவங்க வந்து விசாரித்தாங்க, ஆனால் எங்களை தனித்தனியாக அழைச்சி விசாரிக்கல, அந்த குற்றம் சாட்டப்பட்ட நிர்வாகிகள் தரப்பினர் இருக்காங்களே அவங்க உள்ளே இருந்தாங்க, அவங்க கூட எங்களோட மாணவிகள் எல்லாருமே அங்கே இருந்தோம், ஒரே நேரத்தில் அவங்க எல்லாரையும் வச்சுட்டு கேட்குறப்ப எங்களால் சரியாக சொல்ல முடியலன்ற மாதிரி மாணவிகள் அவங்களோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த விசாரணை முடிஞ்சிச்சுன்னு அறிவித்தாங்க. அவங்க கிளம்பிட்டாங்க அந்த விசாரணை அதிகாரிகள். அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஒன்றுமே இல்லாமல் உப்பு சப்பு இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கலாக்ஷேத்ரா வரலாற்றிலேயே இது போல் லீலைகள் சம்பந்தமாக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் இவ்வளோ பெருசாக பண்ணப்பட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 1936 ஃபவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்தாபகம், ஆனால் 2023 தான் இவ்வளோ பெரிய போராட்டம் அங்கே வெடிக்குது. இது ஆக்சுவலாக மாணவ மாணவிகள் எல்லாருமே சேர்ந்து உள்ளிருப்பு போராட்டமாக தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. வி வாண்ட் ஜஸ்டிஸ்னு இந்த முழக்கத்தை தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க முடிஞ்சது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் பல கிளைம்ஸை முன் வச்சாங்க. அதில் பிரதானமானது பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்கிற இந்த ஆபாச லீலைகள் சார்ந்து நாங்கள் ஏற்கனவே மேனேஜ்மெண்ட்டுக்கு பல முறை சொல்லிட்டோங்க, எழுத்து மூலமாக கூட நாங்கள் பதிவு பண்ணி சொல்லிட்டோம், ஆனால் ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்கன்னு அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 2015 to 2019 இந்த காலகட்டத்தில் படித்த ஒரு மாணவி, கலாக்ஷேத்ராவோட ஒரு அலுமினி, அவங்க அடையாறு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் ஒன்றதை பதிவு பண்ணாங்க. ஹரிபத்மன் அப்படின்ற ஒரு நபரால் தான் எந்த அளவுக்கு தொல்லைக்குட்பட்டேன் அப்படின்ற விஷயத்த தெளிவாக அந்த புகார் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஹரிபத்மன் வேறு யாரும் இல்லை, அந்த கலாக்ஷேத்ராவில் நடன பயிற்றுவிப்பாளராக இருக்கிறவருங்க. இவருக்கு எதிராக போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் இந்த ஒரு குறிப்பிட்ட புகாரும் பதிவு செய்யப்படுது. மாநில மகளிர் ஆணையத்தோட தலைவி குமாரி அவர்கள் இந்த இடத்துக்கே நேரில் விசிட் பண்ணாங்க. ஏன்னா முதல்ல தேசிய மகளிர் ஆணையம் உள்ளே வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் எந்த விதமான பிரேக் த்ரூவும் கிடைக்கல, கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் மாநில தரப்பிலிருந்து இந்த மகளிர் ஆணைய தலைவி உள்ளே வந்திருந்தாங்க.
இவங்க கள ஆய்வு பண்ணது மட்டும் இல்லாமல் மாணவிகள் கிட்ட தனித்தனியாக பேசியிருக்காங்களாம். இதுதான் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இந்த விசாரணையில் முடிஞ்ச பிற்பாடு அவங்க செய்தியாளர்களை சந்திச்சு இது போல விசாரணை நடத்தி முடிச்சிட்டோம், இங்க இருந்தவங்க கிட்ட விசாரணை டைரக்டா பண்ணிட்டோம், இங்க இல்லாத மாணவிகள் கிட்ட நாங்க காணொலி மூலமா விசாரணை நடத்திருக்கோம், எல்லாமே ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணி சிஎம் கிட்ட நாங்க தாக்கல் பண்ண போறோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. எதுக்கு பிற்பாடு இந்த 2 நாட்கள் வரைக்கும் தொடர்ந்த போராட்டம் இருக்குல்ல, அது முடிவுக்கு கொண்டு வரப்படுதுங்க. இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, மாணவிகள் மட்டும் அந்த போராட்டத்தில் இல்லை, மாணவர்களும் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்டேயும் அந்த லீலைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குன்றதான் அந்த மாணவர்களோட குற்றச்சாட்டாக இருந்துச்சு. சரிப்பா, ஆனால் இந்த நபர் சார்ந்து பெரிய ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக மாணவிகள் போராட்டத்தை வாபஸ் பெற்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகளிர் ஆணைய தலைவி இருக்காங்களோ குமாரி அவர்கள், இவங்க ஒரு கோரிக்கையை மாணவிகள் கிட்ட முன் வச்சாங்க. ஏமா எக்ஸாம் டைமு, ஸோ இந்த டைமில் நீங்கள் அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது வேண்டாமா சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் உறுதி அளித்தாங்க. இன்னொரு பக்கம் ஹரி மீதான வழக்கு பதிவு பண்ணப்படுச்சு பார்த்தீங்கன்னா அடையார் போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ இந்த 2 ரீசன்ஸை முன் வச்சு தான் இந்த போராட்டத்தை கைவிட்டுறதா அந்த மாணவிகள் அறிவிச்சிருந்தாங்க. சரி, அதில் ஒருத்தர் மட்டும் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கை காட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அங்கே இருந்த மாணவிகளில் பெரும்பாலானவங்க 4 பேர் கை காமிச்சிட்டு இருக்காங்க. அதில் முதல்ல இருக்கவர் தான் ஹரிபத்மன். இவரை மட்டும் தான் இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவரை தொடர்ந்து சஞ்சித் லால்னு ஒருத்தர், சாய் கிருஷ்ணன் ஒருத்தர், ஸ்ரீநாத்னு ஒருத்தர். ஸோ இந்த 3 பேரை நோக்கியும் விசாரணை திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போ எழும்பியிருக்கு. இதுக்கு மத்தியில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு பெரிய அளவுக்கு அரங்கேறி இருக்கு. ஒரு பொதுவான விஷயம் இருக்கேங்க, ஒரு செலிபிரிட்டி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் ஒரு சாமானியன் அதே விஷயத்தை சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. சாமானியன் சொல்கிறது முக்கியமான விஷயமா இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகாது. ஆனால் செலிபிரிட்டி ஒரு மொக்க விஷயத்த சொன்னால் கூட அது பயங்கரமாக ரீச் ஆகிடும். உதாரணத்துக்கு எவ்வளோ நம்ம அடுக்க முடியும், சரி அதை எடுக்க விடுங்க. இவங்களுக்கு பெருசாக அறிமுகம் வேண்டாம், எல்லாரும் தெரிஞ்ச ஒரு முகம்தான் அபிராமி அவர்கள். பிக் பாஸில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல நடிகையாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த கலாக்ஷேத்ரா இருக்குல்ல, இதோட அலுமினி முன்னாள் மாணவி. இந்த இடத்துல இவங்க திடீர்னு செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்துக்கிட்டாங்க. பல விஷயங்களை சொன்னாங்க, யாருமே எதிர்பார்க்காத விஷயங்களை சொன்னாங்க. அதாவது மாணவிகள் இங்கே பலிகடா ஆக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. ஓ, அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அலிகேஷன்ஸ் எல்லாம் உண்மையாப்பா, இவங்களும் அதை தான் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. மாணவிகள் இங்கே எதுக்காக பலிகடா ஆக்கப்படுறாங்கன்னா, ஹரிபத்மன் இருக்கார்ல, இவரை சிக்க வைக்கிறதுக்காக தான் அப்படின்றாங்க. ஸோ முழுக்க ஹரிபத்மன் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இவங்க பேசியிருந்தாங்க. எனக்கு நான் ஏன் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் நான் ஃபர்ஸ்ட் பேசினதுக்கு பப்ளிசிட்டி அப்படிலாம் சொன்னாங்க. இதில் எனக்கு பப்ளிசிட்டி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நான் வேணும்னா குவாய்ட்டாக இருந்திருக்கலாம், எதுலேயுமே நான் மாட்டிக்காமல் இருக்கணும், நான் வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருக்கணும் இருந்திருக்கலாம். பட் கான்ஸ்டன்ட்டாக கலாக்ஷேத்ரா யக் அப்படின்னு சொன்னதுனால இட்ஸ் வெரி இமோஷ்னலி ஆல்சோ ஹர்ட்டிங். ஏன்னா நான் அந்த காலேஜில் படிச்சிருக்கேன். ஸோ என்னோட வாய்ஸ் அவுட் பண்ணணுன்றது ஐ திங்க் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேவ். ஸோ அதனால நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணணும் தான் நான் வந்தேன். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் நான் அபிராமி, அண்ட் என்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்குன்றதும் தெரியும். ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ் வந்தேன். இட்ஸ் நாட் லைக் இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்டை டைரெக்டாக பேச விடணும். ஸோ நிறைய மேனிப்புலேஷன்ஸ் இருக்குது இங்கே. ஏன்னா ஆஸ் அன் எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஐ நோ எவ்வளோ மேனிப்புலேஷன்ஸ் முன்னாடி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இஷ்யூக்கு முன்னாடியே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்க்கு எனக்கு ஃபோனை ட்ரை பண்ணி அதே நிர்மலா டீச்சர் என்னோட ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு ஃபோன் ட்ரை பண்ணி ஹரி சருக்கு ஆப்போசிட்டாக பேச சொல்லி ஆக்சுவலி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், எனக்கு இந்த இஷ்யூவில் ஈடுபடுறது எனக்கு விருப்பம் இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்வால்வ் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஃபேக் அலிகேஷன்ஸ், சாரி டு யூஸ் தட் வேர்ட், அலிகேஷன்ஸ் ஒருத்தங்க மேலே கிரியேட் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரை பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ நீங்களா உங்களுக்கு ஒன்று பேசணும் அப்படின்னா நீங்கள் பேசணும். அதை விட்டுட்டு ஒருத்தங்களை மேனிப்புலேட் பண்ணி நீங்கள் வாங்கணும்னு ட்ரை பண்ணும்போது தட்ஸ் நாட் அ ரைட் திங். அண்ட் திருப்பியும் நான் இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர் போயிட்டு நான் வரும்போது எனக்கு அவங்களே ஃபோன் பண்ணாங்க, நான் நிம்மி டீச்சர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், டீச்சர் நான் டிரைவிங் பேக் ஹோம் அப்படின்னு நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் பேசல. ஏன்னா எனக்கு தெரியும் இவங்க என்ன பேச போகிறாங்க, அண்ட் அதில் பார்த்தா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. இது நான் டிசைட் பண்ண விஷயம் சொந்தமாக. அண்ட் இதே விஷயம் இட்ஸ் நாட் நியூ. 2013 இவங்க சொல்கிறாங்கல்ல 10 இயர்ஸாக நடக்குது, 10 இயர்ஸாக. நான் 2010லேருந்து 2015 இருந்த பேட்ச் வரைக்கும் படித்தவ தான். ஐ திங்க் இப்போ பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது கேட்க முடியும் போது இவங்க 10 இயர்ஸ் போது நானும் அதே ஸ்டூடெண்ட் தானே. ஸோ அந்த இடத்துலேருந்து நான் வாய்ஸ் அவுட் பண்ண வந்திருக்கேன். 2012 to 2013 ஐ திங்க் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லீலா சாம்சன் வாஸ் அ டைரக்டர். அவங்க மேலே ஃபேக் அலிகேஷன்ஸ் போட்டு அவங்க சீட் பண்ணாங்க, அவங்க இந்த மாதிரி காலேஜ்க்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கிரியேட் பண்ணாங்க.
இதே இதே நிமி டீச்சர் நந்தினி டீச்சர்லாம் உட்கார்ந்து எங்களை காட்டேஜா ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு மேனிப்புலேட் பண்ணி லிட்ரலி ஒரு லெட்டர் ஃபுல்லா எழுதி சைன் பண்ணணும்னு சொல்லி ஒன்று அழுத்து ட்ராமா போட்டு பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சாங்க. அண்ட் அன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஐ வாஸ் பேக் இன் மை ஹாஸ்டல். நான் போல ஸ்கூலுக்கு, ஐ மீன் காலேஜ்க்கு போல. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ அடுத்த நாள் ப்ரேயர்ல கப்பல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுச்சி நின்று இதுக்கு நாங்கள் எகேன்ஸ்டா இருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன கோ த்ரூ பண்ணோம் இந்த டீச்சர்ஸ்ன்னு. அண்ட் அந்த அலிகேஷனை ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்ணி லீலாக்கா ஸ்ட்ராங்கா ஷீ கேம் பேக். அதுக்கப்புறம் வந்து இவங்க பண்ண டிராமா எல்லாமே எங்களுக்கு தெரியும். இப்போ இதே விஷயத்த திருப்பி இப்போ ஹரிபத்மன் சார் வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும், இத்தனை நாளா இவங்க வந்து அப்படியே குவாய்ட்டா எதுவுமே நடக்காத மாதிரி குவாய்ட்டா உட்காந்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பக்காவா மேனிப்புலேட் பண்ணி எப்படி சடனா ப்ளூம் ஆகி எடுத்துட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஐ திங்க் ரீசென்ட்லி ஜனார்தனன் சார் வந்து ஸ்டேஜ்ல வந்து சொன்னாரு, நீங்க வந்து எடுத்து லீட் பண்ணி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி சார். ஸோ அப்போ எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. ஐ திங்க் அப்பதான் வந்து இவங்களுக்கு லைட் எரிஞ்சிருக்கு, ஓ மை காட் நவ் ஐ கான்ட் பிகம் த டைரக்டர். ஏன்னா இப்போ அப்போ லீலாக்காக்கு பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க அதே தான் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்காங்கன்றது கிளியரான ஒரு ஃபீலிங் எனக்கு. பிகாஸ் மேனிப்புலேஷன் இதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ மை கன்சர்ன் இஸ், நிறைய இடத்துல எழுதியிருக்கீங்க நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கன்சர்ன் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த் அண்ட் லிட்ரலி அவங்களோட கம்ப்ளீட் கன்சர்ன் எனக்கு இருக்கு. ஏன்னா ஐ எம் வெரி ஷுர் couple of people are manipulated. இது வந்து நேரா வந்து அவங்களா பேச வர முடியாது அப்படின்லாம் அவங்களுக்கு சாய்ஸே கிடையாது அங்க காலேஜ்ல. ஐம் டெல்லிங் யூ we never had a choice. பேராசிரியர் ஹரிபத்மன் சார் எனக்கு கிளாஸ் எடுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லவும் இல்லை. ஐ வுட் லைக் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன். எனக்கு ஐ டோன்ட் மைண்ட் சிட்டிங் அண்ட் டாக்கிங் ஆஸ் அ சீனியர் ஸ்டூடெண்ட் ஃபார் தெம். எனக்கு உட்காந்து கேட்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அலிகேஷன்ஸ் ஈஸியா பிளேஸ் பண்றது வந்து இவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த டீச்சர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறது தான். ஆனா இதுல வந்து ஐ ஃபீல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஆஸ் அ புலி, மணி பலியாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பலியாடு மாதிரி ஆக்குறாங்கன்ற ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு. அது ஆகக்கூடாது. தொடர்ந்து அபிராமி அவர்கள் என்ன சொன்னாங்க, நான் சங்கி அப்படின்னு சிலர் சொல்றாங்க, கேட்டா நான் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா அதனால என்ன சங்கின்னு முத்திர குத்துறாங்க. ஆனா உண்மை அது கிடையாதுங்க. எனக்கு அந்த கேம்பஸ்குள்ளே என்னென்ன நடக்கும், ஹரிபத்மன் சார் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறேன்னு விளக்கம் கொடுத்தாங்க. திறமையை நிரூபித்து தான் இயக்குனர் ஆகணுமே தவிர ஒருத்தரை சதிவளை பின்னி அதில் சிக்க வச்சுட்டு அதன் மூலமாக ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுலாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். பொய் குற்றச்சாட்டை சுமத்துறதுல எப்படிங்க ஏற்றுக்க முடியும்னு சொன்னாங்க. பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த வேர்ட்ஸை நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க. என்னையும் பேசினவங்க தான் அந்த டீச்சர்ஸ் சொன்னாங்க. You have a caliber. If Leela Samson had a caliber, she was a director. If you have caliber, you prove the caliber and become a director. Not creating allegations over it. And one more thing, everybody was calling me Sangi because நான் வந்து எதிரா வாய்ஸ் எடுத்தேன்னு சொல்லிட்டு. I'm not against Leela Samson. In fact, I really love her and அவங்க வந்து எனக்கு டைரக்டரா இருந்தப்போ I was very close to her and I'm really happy that நான் அவங்களோட டீச்சிங்ல அண்டர்ல நான் அங்க காலேஜ்ல வந்தேன்ட்டு. பட் ஒரே ஒரு ஹார்ட் பிரேக்கிங் திங் என்னன்னா, ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க ஒன்று ஷேர் பண்ணும்போது, ஆனா இவ்வளோலாம் நடக்கும்போது ஐ எம் வெரி ஷுர் Leela Samson will also be manipulated only to share these kind of things. ஏன்னா I'm very sure there is a lot of manipulations over this case. If you actually go like prove it, and இவ்வளோ பேசுற teachers வந்து they used to bully us so badly in the college. I have gone through it. Okay, and literally இது ஓப்பனிங்லேயே நான் சொன்னேன். பிகாஸ் இவங்க வந்து நிறைய மேனிப்புலேஷன் பண்றது தெரியணும். எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் மூலியமா கால் பண்ணி இதுக்கு எகேன்ஸ்டா பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க வந்து இதே மாதிரி தான் நிறைய பேர்கிட்ட போய் கேட்டு பேச வச்சிருக்கணும். பிகாஸ் ஷீ இஸ் பீன் கான்டாக்டிங் அ லாட் ஆஃப் பீப்புள். திஸ் இஸ் நாட் அ லை. I think if anybody wants, they should go check her phone contacts at எவ்வளோ பேருக்கு வந்து அவங்க போய் ட்ரை பண்ணி காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ பேரை வந்து மேனிப்புலேட் பண்ணி பேச வச்சிருக்காங்கன்றது அப்போ உங்களுக்கு தானாவே தெரியும். அவங்க மேலே எந்த ஃபால்ட்டும் இல்லைன்னா ஐ திங்க் they can show the proof that no, எல்லாருமே ஜென்யூனாக தான் வந்திருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாமே. உங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்லணுமா? இப்போ தானே நிர்மலா நாகராஜ் அண்ட் நந்தினி டீச்சர் சொன்னேன். இவங்க சொல்கிற விஷயம் புரியுதா? அந்த கேம்பஸ்குள்ளேயே கோஷ்டியாக இருக்காங்க போல இருக்கு. இவங்க சொல்கிற விஷயத்தை மட்டும் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறதுனால தான் அந்த டீச்சர்ஸ் இவங்க அது இதுன்னு இங்கேயே கொஞ்சம் பிரிவு ஏற்படுதுங்க. தொடர்ந்து அவங்க என்ன சொன்னாங்க, என்கிட்ட ஃபோனில் பேசின ஆடியோ ஆதாரம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்னு விஷயம் சொன்னாங்க. ஏன்னா செய்தியாளர் கேட்பாங்கல்ல, இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா எதனா ஒன்றாச்சு வாய்ஸ் நோட்டாச்சு இருக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லைன்னு மறுத்துட்டு
ஹரிபத்மன் ரொம்ப நல்ல ஒரு டீச்சர். இவருக்கு எதிராக தான் இங்கே நிறைய பேரை பேச வச்சுருக்காங்க. இப்போ நானாக வந்து தான் பேசுகிறேனே தவிர இவங்களுக்காக அவங்களுக்காக பேசுன்னு யாருமே என்கிட்ட வந்து கேட்கல. முழுக்க நானாக வாலண்டியராக வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பேசின ஆடியோ ஆதாரம்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்கள மாதிரி ஸ்கிரிப்டடாக நான் பிளான் பண்ணலை. ஸோ அவங்க பேசின விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆதாரம் தான் இருக்குது. நான் அதை போய் நான் கன்சிடர் பண்ணி நான் அவங்க கிட்ட கேட்கறதுக்கு சஜஷன் ஆப்ஷன் கேட்கறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். பிகாஸ் ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ ஸ்ட்ரிப் பீப்புள் நேக்கட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் வித்வுட் ஈவன் ஹேவிங் எனிதிங் இன் ஹேண்ட். Definitely, Hari sir வந்து as a teacher, he has been a very wonderful teacher. And எனக்கு தெரிஞ்சு இது வந்து mostly these all people have jealousy also on him. ஏன்னா எப்படி ஜனார்தனன் சார் ஸ்டேஜ்ல வந்து ஹரி சாரை பார்த்துட்டு you can lead the concert session now அப்படின்னோடனே இது வந்து burst out ஆச்சு. ஏன் அது வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா வந்து அது வரைக்கும் உங்களுக்கு வந்து எதுவுமே கேட்கணும்னு தோணல. ஒருத்தருக்கு பவர் கொடுத்த உடனே you want to question that, oh now I need to question, இதை எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ 10 பேர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி அவங்களை எகெயின்ஸ்டாக நான் பேசவும் சொல்கிறேன். ஸோ பிஜியில் வந்து எனக்கு தெரிஞ்சு 6-7 பேர் தான் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் 100 பேர் பண்ணுறாங்கன்னு நீங்களே, ஹரி சார் டீச் பண்ணுறதே பிஜிக்கு தான் டீச் பண்ணுறாரு. அப்போ டீச் பண்ணுற டைம் விட்டுட்டு 20 hours, சரி 4 hours டீச் பண்ணுறாங்க எடுத்துக்கலாம், 20 hours இவங்களை எப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஹரி சார். டெஃபினெட்லி இப்போ நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ணுறோம், நமக்கு ரெகுலர் லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு காரியம் சாதிச்சுக்கணும், ஒருத்தன் தடையாக இருக்கானா அவனை எப்படி வேணால் எட்டி உதஞ்சு வெளியில் தள்ளணும் தானே பார்ப்பாங்க பாதி பேரும். Obviously, see, if you have power, if you have like, if you are, நீங்க வந்து ஒரு விஷயத்தை நல்லா நோட்டீஸ் ஆயிருக்கீங்க, நீங்க நல்ல விஷயம் எல்லாம் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களால எப்படி அந்த பவர்ல போய் உட்கார முடியும்? கலாக்ஷேத்ரா இஸ் மோஸ்ட்லி வித் பவர் கேம் ஒன்லி. இது ஃபுல்லா உள்ள வந்து யார் டைரக்டர், நெக்ஸ்ட் டைரக்டர், யார் எங்க உட்காரணும், யார் என்ன டெசிஷன் எடுக்கணும். அண்ட் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ரொபேஷனலை வந்து நாங்க கேன்சல் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா, இப்போ நானா வந்து பேசுறேன், எனக்கு யாரும் வந்து எனக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லவும் இல்லை. இது வரைக்கும் நான் வந்து ஹரி சார் ஒய்ஃப் கிட்டையும் பேசல, ஹரி சாரையும் பார்க்கல. நான் காலேஜ்ல இந்த விஷயத்துக்காக காலேஜ்க்காக சண்டை போடுறவங்க நிறைய பேர் ஆக்சுவலி ரொம்ப கம்மி, யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணல. பட் நான் யார்கிட்டயுமே டச்ல இல்லை. நானா வந்து எனக்கு வேற ஏதோ ஒர்க் ப்ரெஸ் ரிப்போர்ட் வந்தப்போ அவங்க கொஸ்டின் கேட்டப்போ ஐ ஓபன் அப். இதெல்லாம் மேலே இன்னொரு விஷயத்த சொன்னாங்க, என்னையும் பாடி ஷேமிங் வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணிட்டு மாணவிகளை டீச்சர் கேள்வி கேட்டாலே தப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கே காதுக்கு வந்திருக்கும், ஹரிபத்மன் ஒரு முன்னாள் மாணவி கிட்ட எந்தெந்த விஷயங்களை பேசினாரு அப்படின்னு அந்த மாணவி கிளைம் பண்ண விஷயங்கள் நீங்கள் சமூக வலைதளங்களை பார்த்துருப்பீங்க. அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இதை சொல்கிறாங்க, மாணவிகளை டீச்சர் கேள்வி கேட்கணும் தானுங்க, அப்படி கேட்டால் உடனே இப்படி சொல்கிறாங்களா அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஒரு காலேஜில் நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து நீ பண்ணுற விஷயம் சரி கிடையாது, நீ வந்து கிளாஸுக்கு சரியாக வரமாட்டேங்கிற, சனிக்கிழமைனா வெளியில் பிரேக் எடுத்துட்டு போயிட்டு டியூஸ்டே பிரேக் வரைக்கும் போயிட்டு நீ வர, எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்டால் இது வந்து கேட்கக்கூடாது. ஆர்எல்ஸ் வந்து டான்ஸ் பண்ணும்போது வந்து என்ன இவ்வளோ சாப்பாடு இல்லை, நீ இது பண்ண முடியாதா அப்படின்னு. இப்போ நிறைய விஷயம் ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். நம்ம என்ன ரியலாக பாடி ஷேம் பண்ணது நான் ரொம்ப ஃபன்னியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு சின்ன விஷயம் சொல்றது கூட இப்போ ப்ளோ அப் பண்ணி திஸ் இஸ் பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. உண்மையிலேயே இப்படி சொல்றதையும் கூட வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்மளோட சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இங்கே அதான் நடந்துட்டு இருக்கு. எல்லா காலேஜ்லையுமே நீ டைமுக்கு வர மாட்டேங்கிற, ஏன் டைமுக்கு வர மாட்டேங்கிற, ப்ராக்டிஸ் பண்ண மாட்டியா, உன்னோட எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாதானே நீ பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இது கேட்டதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம இன்குபேட்டர்ல தான் காலேஜ் போகணும். நம்ம வந்து கூட படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான். நமக்கு படத்துல எல்லாம் பாக்குறோம், ஒரு காலேஜ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை எல்லாருமே டார்கெட் பண்ணி சொல்லும்போது ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றோம். நான் போன பிக் பாஸ்லயே எல்லாரும் ஒருத்தர் ஐயோ பாவம் எல்லாரும் எப்படி பண்றீங்களே அது மாதிரி சொல்றோம். ஆனா அது இந்த காலேஜ்ல நடக்கும்போது ஏன் அது வெளியிலே எடுத்துட்டு வர மாட்டேன்றாங்க, அவங்க பேசுறது எதுவுமே கேட்கவே மாட்டேங்குது. இது சாதாரண விவகாரம் கிடையாதுங்க, மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு ஸ்தாபகம். ஸோ இதனாலேயே தொட்டா ஷாக் அடிக்கிற ஒரு விஷயம் இது. அதனால தான் பல பேர் இதை எடுத்து பேசவும் தயங்குறாங்க. எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் கலாக்ஷேத்ரா, எனக்கே இதில் பேசுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா எப்பயுமே ஒன் சைட் ஸ்டோரி பார்க்கவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒன் சைட் ஸ்டோரியை கேட்டே வந்து நிறைய காமெண்ட்ஸ் லைக் லிட்ரலி வந்து 89 இயர்ஸாக வந்து நாங்கள் படித்த காலேஜில் இப்படி ஒரு பிழை சொல்கிறதுக்கு எதுவுமே நடக்கலை. பட் ஆனால் இப்போ வந்து என்னென்னா யாரெல்லாமோ சொல்கிறாங்க. லைக் லிட்ரலி நான் போகிற இடத்துலலாம் நான் கலாக்ஷேத்ரன்ஸ் ஆர் டெல்லிங் மீ ஹவுஸ் கலாக்ஷேத்ரா. ஸோ கலாக்ஷேத்ரான்னு ஒரு பேரை வந்து கரெக்டாக உச்சரிக்க கூட முடியாதவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பா சொல்றாங்க. கலாக்ஷேத்ராங்கிற பேர் எங்களுக்கு வாயில நுழையுதா இல்லையாங்கிறது இங்க பிரச்சனை இல்லை. சாமிக்கு பூஜை பண்றத நீங்க சொல்லக்கூடிய சமஸ்கிருத மந்திரம் கூட தான் எங்க வாயில நுழைய மாட்டேங்குது. கல்யாணத்தில் பண்ணுறதுக்கு நீங்கள் அர்ச்சகர் வந்து சொல்லக்கூடிய மந்திரம் கூட தான் வாயில் நுழைய மாட்டேங்குது. அதுக்காக கல்யாணத்தை நான் நடத்த முடியாதா அல்லது கோயிலில் போய் சாமி கும்பிட்றது இல்லையா? இப்படிப்பட்ட இடத்துல பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு எதிராக
யார் பேசினாலும் அது குற்றவாளிகளுக்கு சாதகமான நபராக தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த குற்றத்தில் இவருக்கு என்ன உடனே நான் கேட்க விரும்புகிறோம். நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவை வரைக்கும் போச்சு. சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அந்த நேரத்தில் எம்எல்ஏஸ்லாம் முன் வச்ச கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலாக்ஷேத்ரா விவகாரத்தில் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணுங்க. ஏன்னா மாணவ மாணவிகளாக படிச்சுட்டு இருக்க ஸ்தாபகம் ஆசியாலேயே பேர் போன ஸ்தாபகம், உள்ளே என்னதான் நடக்குது உண்மை தெரியணும், ஸோ ஆக்ஷன் எடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. இந்த குறிப்பிட்ட கோரிக்கைக்கு பதிலளித்து பேசினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் அப்போ என்ன சொன்னார்னா, குற்றம் செஞ்சிருந்தாங்கன்னா, குற்றம் நடந்து யாருன்னா குற்றம் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க யாராக இருந்தாலும் கட்டாயமாக ஆக்ஷன் எடுக்கப்படும் உறுதியளிச்சிருந்தார். சிஎம் வரைக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா விவகாரம் எவ்வளோ பெருசாக போயிருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். தாமதமான நீதி இருக்குல்ல, அது அநீதிக்கு சமமாகும். இப்போ இந்த விவகாரத்தில் எந்த பக்கம் உண்மை இருக்குது, எந்த பக்கம் பொய் புரட்டுகள் இருக்குது, இது வரைக்கும் கிளியர் கட்டாக வெளியே வரல. விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, அது முடிவில் தான் தெரியும். ஒரு வேளை இந்த வழக்கில் குற்றவாளிகள்னு யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க மீதான ஆக்ஷன் உடனடியாக எடுக்கப்படணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு லைனை கோட் பண்ணுறேன், தாமதமான நீதி அநீதிக்கு சமமாகும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.